எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரதி வீடு. இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே நாம் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை பெட்ஷீட்டெல்லாம் மடிக்கிறது தான். இன்றைக்கி குழந்தைங்க அதை பண்ணாமையே போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன். சில பேர் இதை போர்வையெல்லாம் மடிக்கிறது ஒரு வேலையாக சொல்கிறீங்களா அப்படின்னு கூட நினைக்கலாம். பார்த்தா அது சின்ன வேலை மாதிரி தான் தெரியும். காலையிலே நம்ம படுத்து எந்திரிச்ச இடத்த மடித்து போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போனோம் அப்படின்னா பெருசாக எதையோ ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரியே தெரியும். பசங்க ஏன் இன்றைக்கி மடிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, எக்ஸாம் டைம் அப்படின்னும் போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். காலையில் கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம் டைம் அப்படின்றதால தான் அந்த மாதிரி நடந்துச்சு. அப்படி இல்லைன்னா கடகடன்னு அழகாக மடித்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு நாள்லையே பழகலை. சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஏதாவது ஒரு கேம் மாதிரி யார் 2 நிமிஷத்தில் போர்வை மடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி சொன்னோன்னா அண்ணனும் தங்கச்சியும் உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வாரம் ஃபுல்லாக யார் கரெக்டாக மடித்து வைக்கிறீங்க பார்க்கலாம் அவங்களோடது அப்படி சொன்னோன்னா அந்த மாதிரி ஆரம்பித்தது தான். ஒரு நாள்லலாம் டக்குன்னு ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. சரி, இப்போ அவங்க பண்ணாத விட்டுட்டு போனதால் அதை நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. சரி, எக்ஸாம் டைம் தானே, டென்ஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேற என் பொண்ணு சொல்லுவாள், நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவளுக்கு நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா எல்லார் வீட்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க போலமா. எழுந்திரிச்சா கண்டிப்பாக பிளாங்கெட்டை மடிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுப்பேன். பாரு அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலே இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து விடுறதுக்காக லஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரே ஒரு கூட்டு வச்சு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் அதையே பண்ணியாச்சு. பீர்க்கங்காய் பச்சைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தேன். இன்னொரு அடுப்பில் சாதம் வச்சுருந்தேன். இந்த சாதம் அடுப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே கறி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது பாத்திரத்தில். அந்த ஒரு இதில் பர்னர்லேருந்து மட்டும் அந்த மாதிரி வர்றதால அதை தூக்கி நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம அடுப்பில் சமைச்சா மாதிரி பாத்திரம்லாம் கறியாக ஆனதால் அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாக கறியாயிடுச்சு. சரி, அதை ஃபஸ்ட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேய்ன்னு போட்டு தேய்ச்சிட்டு கிடந்தேன். மற்ற நாள்லலாம் பார்த்திங்கன்னா எவ்ரிடே நைட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதால காலையில் க்ளீனாக இருந்தாலுமே லைட்டாக தண்ணியை தெளித்து ஒரு துணியை போட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ பெருசாக தெரியாது. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிட்டதால் பெரிய தலைவலி பிடிச்ச வேலையாக தான் தோணுது. எனக்கு எப்போவுமே இப்படிலாம் தோணாது. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கறி அடையிறதால என்னவோ தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் மனசில் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த விறகடுப்பில் சமைச்சு லைஃப் இன்னும் நிறைய பேருக்கு அப்படி தான் ஓடிட்டு தானே இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த சின்ன விஷயந்தான் அது. ஆனாலும் எனக்கு எங்கள் அம்மாலாம் இந்த நான் சின்னதாக இருக்கும் போது, நல்லா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் விறகடுப்பில் வச்சு சமைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா. இப்போது தான் நமக்கு கேஸ் ஸ்டவ்வெல்லாம் இருக்குது, டக்கு சட்டுப்புட்டுன்னு வேலைலாம் முடிஞ்சிருது. ஆனால் உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த விறகடுப்பில் வச்சு மண் சட்டியெல்லாம் வச்சு சமைக்கிற அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஸ்டவ்வில் செய்கிறதெல்லாம் அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஈடுகட்டாது. அது சாப்பாடு தான் வேறு லெவலு. அதுவும் இல்லாமல் அது அன்போடு சமைச்சோம் அப்படின்னாலும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் வச்ச பீர்க்கங்காய் கூட்டும் சப்பாத்தியும் எல்லாருக்குமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொடுத்து விட்டுருந்தேன். எங்களுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா வெயிலாக இருக்கு இல்லையா, அவங்கள திருப்பி திருப்பி போட்டு அலைய விட வேண்டாம் அப்படின்றதுக்காக கொடுத்து விட்டாச்சு. இனி பசங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு சிம்பிளாக ஏதாவது லன்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தக்காளி சாதம் குக்கரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி,
ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். முட்டை அவிச்சது இருந்துச்சு. அதனால் வந்துட்டு அதை வச்சு சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுப்பை பற்ற வைக்கவும் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. சரி இருந்தாலும் ஒரு 20 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம் அப்படின்னு வேக வேகமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். குக்கரில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு வெட்டி வச்ச பச்சை மிளகாய், 4 வெங்காயம், 4 தக்காளி, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு லேசாக அந்த வதங்கிறதுக்கு தேவையானது. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நான் அந்த அப்படியே கட் பண்ணது அப்படியே இல்லாமல் நல்லா குழைய வதங்க விடணும். பையன் இன்றைக்கி வேனை விட்டுட்டானான். அடுத்த வேனில் வந்திருப்பான் போல். 2 பேருமே ஒன்றாவே வந்துடுவாங்க. ஒரே சிரிப்பு தான். உள்ளே வரும்போதே பிரியாணி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்தான். ஏன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இல்லையா, அதனால் வந்துட்டு பிரியாணியாமா அப்படின்னா. பிரியாணி பிரியர்களுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த குஸ்கா மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட ஒரே சிரிப்பு தான். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மைலோவை வந்து தொலைச்சிட்டோம். அது கதவு திறந்திருந்தது, ஓடிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு நான் என்ன போட்டிருக்கேன் இன்றைக்கி அப்படின்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூள் அது மட்டும் போட்டால் போதும். மெயின் இன்க்ரீடியண்ட்டே வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மல்லித்தூள், மிளகாத்தூள். நம்ம பாஸ்மதி அரிசிலாம் நான் யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் எப்போவுமே சாப்பாட்டுக்கு வடிப்போம் இல்லையா, பொன்னி அரிசி தான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அது வந்து 2 கிளாஸுக்கு அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன். நான் ஏற்கனவே எண்ணெய் நிறையா ஊற்றிட்டதால் கொஞ்சமாக தான் நெய் ஊற்றிருந்தேன். நீங்கள் வந்து எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஒரு 4 விசில் போல் மீடியம் ஃப்ளேமாக வச்சு எடுத்திங்கன்னா ரைஸ் வந்துட்டு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அவிச்ச முட்டை ஆளுக்கு 2 வச்சு இன்றைக்கி லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம வெறும் தக்காளி வெங்காயமாக இருந்தால் கூட வந்து ஃபஸ்ட்டு வாய் என் பையன் வைக்கும் போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு தான் சொல்லி சொன்னான். நீங்கள் இந்த மாதிரி தக்காளி பிரிஞ்சி டைப்பில் பண்ணுவீங்களா, இல்லை நம்ம முன்னாடியே அம்மாலாம் செய்வாங்க இல்லையா, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி தக்காளி சாதம் அந்த கலர்றது நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் கொண்டு போவோமே, அப்படி செய்வீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பாட்டை கையில் வாங்கின உடனே கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கணுன்னுவாங்க. நானும் விட்டுருவேன். எனக்கு மத்தியான நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு டியூஷன் எடுக்கிற வேலை இருக்குமா, ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் சரி கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அவங்க படிப்பாங்க. நானும் வந்து டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ மைலோவையும் கொஞ்சம் சங்கிலியிலேருந்து அவுத்து விட்டுருவோம். ஏன் இப்போ கண்டினியூவாக வந்து கயிறு கட்டி போட்டு அதை ஒரு ஓரமாக கட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் திறந்து விட்டாலும் வந்து ஓவர் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு அப்படி தான் வாசலை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு துடைக்கிறதுக்கு போனப்போ ஓடிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணால் வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும், பக்கத்தில் இல்லை அப்படின்றாங்க. கடைக்கு வரைக்கும் போனாங்க. அப்புறமா நெய்பர் ஒரு அண்ணா கிட்ட ஹெல்ப்பு கேட்டு கார் எடுத்துகிட்டு போய் ரோடில் நின்று ரிதன்யா மைலோ மைலோ மைலோன்னு கத்தி அதுக்கப்புறமா அதை வீட்டில் கூப்பிட்டுட்டு வந்தோம். கடவுளே மைலோவை கொண்டுட்டு வந்துட்டியே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இருந்து தண்ணி நான் தொடச்சேன். அப்போ தான் வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து தெரியாமல் கூட வெளில விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் தான் கொஞ்சம் நான் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை பூ கட்டுற வேலை, இல்லை காய்கறி கட் பண்ணுற வேலை இதெல்லாம் செஞ்சு வச்சுப்பேன். ஏன்னா பகல் ஃபுல்லாக வேலை இருக்கிறதால. இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோவில் குறை இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது, கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும்.